சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். நடிகர் மாதவன் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே தமிழ்நாட்டில் அலைப்பாயுதேன்ற ஒரு படத்தில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே ஹிந்தி சீரியல்கள் எல்லாம் நடித்து அங்கே வட இந்தியாவிலையும் கொஞ்சம் பிரபலமானவர். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலுமே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பிறந்து வளர்ந்தவர். அங்கு ஹிந்தி திரையுலகிலுமே தமிழ் திரையுலகில் ஒரு தடம் பதித்துவிட்டு ஹிந்தி திரையுலகிற்கு சென்று அங்கேயும் ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தோடு திகழக்கூடியவர். இங்கே கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகம் மட்டுமின்றி ஹிந்தி திரையுலகிலும் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த நடிகர் மாதவன் அவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அவர் நடித்த துரந்தர் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருக்கு ஒரு நற்செய்தியாக இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எழுத்தாளர் சிவசங்கரி நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு முகம். வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு எழுத்தாளராக சிவசங்கரி கடந்த சில தசாப்தங்களாகவே தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவசங்கரி அவர்களுக்கும் தற்பொழுது பத்மஸ்ரீ விருதானது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.